எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பதிவு 107. 107 வந்து இந்த துவாரகா பஞ்சத்வாரகான்னு போவாங்க. ஸ்ரீநாத் துவாரா, பேட் துவாரா, மூல் துவாரா, அப்புறம் தாக்கூர் துவாரா, அப்புறம் இன்னொன்று இதில் இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது. அது ஒரு துவாரா. 5 பஞ்சத்வாரான்னு போவாங்க. பஞ்சத்வாரா க்ஷேத்திரம் அந்த டூரிஸ்ட் போவாங்க. இந்த பஞ்சத்வாரா போகும்போது தாக்கூர் துவாரான்னு ஒன்று. தாக்கூர் துவாரா அங்கே இருக்குன்னா அகமதாபாத்தில் இருக்குது, அகமதாபாத் பக்கத்தில் இருக்குது. இந்த துவாரகாலாம் அங்கே இப்போ அதெல்லாம் அங்கே பக்கத்துலேயே இருக்குது, அதெல்லாம் பக்கத்தில் இருக்குது. ஆனால் தாக்கூர் துவாரா மட்டும் ஏன் இவ்வளோ தூரம் வந்தது அப்படின்றது ஒரு கேள்வி. அதெல்லாம் இங்கே இருக்கிற ஒரு கோயிலுக்கு எதுக்கு துவாரகான்னு பேர் வந்தது அப்படின்றது வரும். பக்த விஜயத்தில் பார்த்தீங்கன்னா போதனான்னு ஒருத்தர். போதனான்றது வந்து ஒரு தீவிர வைஷ்ணவ பக்தர். எப்பயுமே 60% பாண்டரங்கன் சிந்தனை, அதாவது கிருஷ்ண துவாரகா கிருஷ்ணன் சிந்தனை தான். அதில் ஏற்பார் எப்போ பார்த்தாலும் அதே போதனான்னு பேர். அவர் பேர். அவர் பிறந்த வாழ்நாளில் அவருக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவர் அப்பா வந்து ஏகாதசிக்கு விரதம் இருப்பார். இவரும் இருந்தார். ஏகாதசிக்கு விரதம் இருந்து இது துவாரகாவுக்கு போயிட்டு வந்தா நல்லதுன்னு சொல்லி அவ அப்பா சொல்லி அவரை ஆரம்பிச்சது. அவர் காலம் பூரா ஒவ்வொரு ஏகாதசிக்கும் துவாரகால இருந்து இது இப்போ இருக்கிற அகமதாபாத் தாக்கூர்ன்ற ஊர்ல இருந்து, தாக்கூர்ன்றது அகமதாபாத் பக்கத்தில் 60 கிலோமீட்டர்ல இருக்கு. தாக்கூர்ல இருந்து துவாரகாக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் வரும். 384 கிலோமீட்டர் வரும் நம்ம கணக்குக்கு. அதுக்கு நடந்தே போயிட்டு துவாரகையில் போயிட்டு அன்னைக்கு போய் கரெக்டாக ஏகாதசி அன்னைக்கு கிருஷ்ணனை சேவிச்சுட்டு நடந்தே திரும்பி வருவாராம். ஒவ்வொரு ஏகாதசின்னா ஒரு ஏகாதசிக்கு இன்னொரு ஏகாதசி வரத்துக்கு எவ்வளோ ஒரு ஆள் இருக்கு? 15 நாள் தான் இருக்கு. இந்த 15 நாளைக்கு ஒரு தரம் இவர் வந்து 400 கிலோமீட்டர் போய் நடந்து போக வர நடந்துட்டே இருந்தது போட்டுருக்கு வாழ்க்கை பூரா. 400 கிலோமீட்டர்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு நீங்க நடத்த முடியும்? 400 கிலோமீட்டர் நடந்து போயிருக்காரு. நடந்து போய் சேவிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காரு. மறுபடியும் அடுத்த ஏகாதசி 15 நாள் ஒரு ஏகாதசி வந்துடுறது இல்லையா? மாதிரி ஏகாதசி எல்லாம் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் போயிருக்காரு. எவ்வளோ நாள் போயிட முடியும்? அது மாதிரி முடியல அவரால். ஒரு ஸ்டேஜ் ஆகணும்னா அவரால் முடியலன்னொடனே ஒரு மாதிரி போய் ஒரு நடு வழியில் ஒரு இடத்துல அந்த மூல் துவாரான்னு ஒரு இடம் இருக்கும். அந்த போகிற வழியில் மூலத்வாரகன்னு பேர். அது அங்கே தான் அது கிருஷ்ணன் வந்து அங்கேருந்து தான் ஆட்சி புரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் அந்த துவாரகைக்கு போனது, பேட் துவாரகைக்கு போனது. மூல் துவாரகையில் தான் இருந்து ஆட்சி புரிஞ்சது. மூல் துவாரகையில் அவரோட வீடு, அவரோட இடம், அந்த கோவில்லாம் இருக்குது இன்னும். இந்த மூல் துவாரகை கிட்ட வரும்போது இவருக்கு வந்து மயக்கமாயிடுது. இந்த போதனாக்கு மயங்கி அப்படியே பாதி மயக்கத்தில் உட்காந்துட்டார். போக முடியல, ஏகாதசிக்கு போக முடியல, கோவிலுக்கு போக முடியல. அப்படியே உட்காந்துட்டு என்ன இந்த மாதிரி பண்ணுறியே, நான் என்னால் வர முடியலையே, நான் என்ன பண்ணுறது, எனக்கு வந்து துவாரகா வந்து சேவிக்காமல் என்னால் இருக்க முடியாது, கிருஷ்ணா நீ தான் பண்ணணுன்றார். அப்படியே சாஞ்சிடுறார். சாய்ஞ்ச உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணுறார், அங்கேருந்து வரார். துவாரகா கிருஷ்ணன் அங்கேருந்து அவரோட தேர் எடுத்துகிட்டு வந்து, ரதத்தை எடுத்துகிட்டு வந்து இவரை கூட்டின்னு வந்து இவரை தேரில் ஏற்றிட்டு, அந்த இவரோட தேரில், கிருஷ்ணனோட தேரில் ஏற்றிட்டு கூட்டின்னு போய் நேராக துவாரகையில் தரிசனம் பண்ணி, துவாரகையில் தரிசனம் பண்ண வச்சு மறுபடியும் கூட்டின்னு வந்து தாக்கூரில் விட்டுருவார். அது வரைக்கும் இவருக்கு ஒன்றும் தெரியல, கனவு மாதிரி நடக்கிறதெல்லாம். போகிறார், கண்ணு முடிச்சு பார்த்தா தாக்கூரில் இருக்கார் என்ன. ஆனால் கிருஷ்ணன் தரிசனம் பண்ணது, கிருஷ்ணனோட இதில் தேரில் போனது எல்லாம் ஞாபகம் இருக்குது. கனவான்னு சொல்ல முடியல. ஏன்னா கனவுன்னா மறுபடியும் இருக்கிறது மூல் துவாரையில் தான் இருக்கணும். அவர் அங்கே மூல துவாரையில் தான் முழிச்சுட்டு இருக்கணும், அங்கே தானே இருக்கணும். இல்லை, இங்கே வந்துடுறார். வந்து இதில் கொண்டு தன்னோட வீட்டில் இருக்கார். வீட்டில் இருக்க எப்படி முடியும் அப்படின்ட்டு யோசனை பண்ணுறார். அப்படியே ராத்திரி தூங்குறார். தூங்கும்போது இப்போ கேட்குறார் கிருஷ்ணன்கிட்ட, கிருஷ்ணா நீ இந்த எப்படியோ என்னை கூட்டிட்டு விட்டு வந்துட்டேன், இப்போ அடுத்த ஏகாதசிக்கு நான் எப்படி வருவேன் அப்படின்னு கேட்குறாரு கிருஷ்ணன்கிட்ட. அடுத்த ஏகாதசிக்கு எப்படி வரணும்னா கிருஷ்ணன் கனவுல வந்து அடுத்த ஏகாதசிக்கு நீ வர வேண்டாம், நானே இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. பார்த்தா அந்த கோயிலில் விக்கிரகத்தை காணும். துவாரகாவில் கோவில் விக்கிரகம் காணும். ஒரு நானே வந்துடுறேன்னு சொல்லிட்டு பொழுது முடிஞ்சோடனே கண்ணு முடிச்சு பார்த்தாருன்னா ஒரு போதனா பார்த்தா வீட்டுக்குள்ளே கிருஷ்ண விக்கிரகம் இருக்குது. எப்படி வந்து இல்லை இவருக்கு கொடுத்துட்டாருன்னு சந்தோஷம் இல்லை. இவரும் ஆடி போடி குதிச்சு ஊர் ஜனங்கள்லாம் எல்லாரும் வாங்க வாங்க எங்கள் வீட்டுக்கு கிருஷ்ணன் வந்திருக்காரு பாருங்க, எல்லாரும் வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணி திருமஞ்சனம் பண்ணி அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணி ஊட்டி விட்டு எல்லாம் பண்ணுறாரு அந்த கிருஷ்ணனோட விக்கிரகத்துக்கு. இது இப்படி இருக்க
அங்க துவாரகையில கிருஷ்ணனை காணும் கோவில்ல. போன உடனே ராஜா இது பண்றான், தாண்டவரம் போடுறான். எல்லா இடத்துலயும் சிலையை யார் திருடினது, யாரோ எடுத்துன்னு போயிட்டா, யாரா இருந்தாலும் இது பண்ணிடணும், மீட்கணும், சிலையை திருடனை அவனை கண்டுபிடிக்கணும்ட்டு தாண்டவரம் போட்டு எல்லா இடத்துலயும் கேட்கிறாரு. யாரு எங்க யாராவது புதுசா வந்தாளா, தெரிஞ்சவா யாராவது புதுசா ஊர்ல வந்து சேர்ந்திருக்காளா, யாராவது விக்கிரகம் வச்சிருக்காளா கையில, இதெல்லாம் கேட்கிறாரு. கேட்கும்போது இங்க டாக்கூர் துவாரகால இவர் வந்துடுறது இல்லையா, இவர்கிட்ட இருக்கு இல்லையா, இந்த செய்தியும் போறது அவருக்கு, ராஜாவுக்கு போகுது. ராஜாவுக்கு போறோம்னா ராஜா வந்துடுறான். ராஜா அங்கிருந்து வந்து எப்படி நீ சிலை அங்கிருந்து நீ எப்படி நீ தூக்கிட்டு வந்த சிலை திருடி, ராஜாவால் நம்ப முடியல. ஏன்னா இவர வயசானவர், முடியல, எழுந்து நடமாடுறதே கஷ்டமா இருக்கு. இவர் வந்து கிருஷ்ணனோட சிலையை வச்சிருக்காங்க. இப்போ யாரை விட்டு திருடி வர சிலை யாரு கொண்டு கொடுத்தா சொல்லு அப்படின்னா, நான்லாம் யாரையும் சொல்லல, அவரே வந்துட்டாருன்றா. ரெண்டாவது இவர் உடனே ஊர் ஜனங்கள்லாம் சொல்றது, ஆமா காத்தால எழுந்த உடனே இவர் தான் எங்களை எல்லாரையும் கூப்பிட்டாரு, எங்க வீட்டுக்கு கிருஷ்ணன் வந்திருக்கான் பாருங்க, எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டாரு அப்படின்றா. ராஜா வந்து நீதி ராஜாக்களுக்கே நீதின்றது ஒண்ணு உண்டு இல்லையா, மனசுல யோசிக்கிறான். எப்படி ஒருத்தன் வாயை திறந்து கூப்பிடுவான், நான் திருடின்னு வந்து சிலையை வச்சுதான் பம்மி பதுங்கி கிதுங்கி வீட்டுக்குள்ள பதுக்கி வச்சுருப்பாரு, வெளியே ஆளுகளை வச்சு கொண்டு திருடின்னு வந்துருந்தா கூட எப்படி எங்க வீட்டு கிருஷ்ணன் வந்துட்டான்னு ஊரையே கூட்டினான். இல்ல எங்கேயோ தப்பு இருக்குன்னு தெரியுது, எங்கேயோ தப்பு இருக்கு இல்லன்னு. என்ன பண்றதுன்னு புரியல. இப்ப விக்கிரகம் அங்க இல்ல, இதுல இல்ல, துவாரகால விக்கிரகம் இல்ல, இங்க விக்கிரகம் இங்க இருக்கு. உடனே என்ன சொல்ற, ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. இன்னைக்கு ஒரு நாள் விடுறேன் உங்களுக்கு, நீ எனக்கு விக்கிரகம் வேணும், நாளைக்கு நான் எடுத்து போய் கோயிலில் வச்சிருவேன், உன்னை விசாரிக்கணும், அதனால உனக்கு ஒரு நாள் டைம் தரேன், எனக்கு இப்போ தீர்மானம் பண்ணி முடிவா சொல்லுன்னு சொல்லிடுறாரு ராஜா. ராஜாவும் அந்த ஊர்லேயே தங்கியிருக்காரு, இவரும் தங்கியிருக்காரு. தங்கியிருக்கும் போது இவருக்கு என்ன பண்றாரு, கனவுல கிருஷ்ணன் வர இந்த போதனாக்கு கிருஷ்ணன் கிட்ட கதை வேண்டாரு, எனக்கு நீ என் வீட்டுக்கு வந்த, ஆனா இவ்வளவு பெரிய வில்லங்கத்தோட வந்திருக்க, இப்ப ராஜா வந்து என்ன கேட்கறான், என்ன இதெல்லாம் கேட்கறான், நீதான் திருடின்னு வந்துட்டியான்னு கேட்கறான். என்ன தெரியல, ராஜாவுக்கு நம்ப முடியல, குழப்பமா இருக்கு, ஒரு நாள் டைம் கொடுத்துருக்கா, என்ன பண்ணட்டும், உன்னை அனுப்பி வச்சிருவா, நீ இங்கேயே இருக்கியா அப்படின்னு கேட்ட உடனே கிருஷ்ணன் வந்து, நான் இங்கேயே இருக்கேன், நீ கவலைப்படாத, நீ என்ன பண்ணு, காத்தால ராஜா வந்து கேட்கும்போது, இந்த விக்கிரகம் வந்து எனக்கு தாரா வந்தது, இது உண்மை, நான் வேணா உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலா தங்கத்தை கொடுத்துட்றேன், நீங்க தங்கத்தை உருக்கி புதுசா ஒரு விக்கிரகம் செஞ்சு அங்க கோயில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லு அப்படின்றார். உடனே இவன் சொல்றான். மறுநாள் ராஜா கூப்பிடுறாரு, சபையை கூட்டி எல்லாரையும் கூப்பிட்டு அகமதாபாத்ல இவரை கூப்பிட்டு என்ன முடிவு பண்ண போதனா கேட்குறாரு. போதனா நீ என்ன பண்ண போற, கொடுக்க போறியா விக்கிரகத்தை, பிடிச்சி உன்னை உள்ள வைக்குவா, ஏன்னா உன் மேல நான் இவ்வளவு நேரம் குற்றவாளியா உன்னை ஆக்காததே பெரிய தப்பு, இவ்வளவு வயசானவன் நீ எப்படி 400 பேர் சிலையை தூக்கிட்டு வந்தேன்றதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ரெண்டாவது நீ விடிய காதால ஊர் ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு எங்க வீட்டு கிருஷ்ணன் வந்திருக்கான் வான்னு, திருட வந்து அது மாதிரி போட மாட்டான். இது ரெண்டு தான் உதைக்கிறது. ஆனா துவாரகா கோவில்ல இருந்த சிலை உன் வீட்டுல இருக்கு, அதே சிலை தான் இருக்கு, இது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால நீ இது என்னன்றது நான் யாரு எப்படி நடந்தது நான் பின்னாடி விசாரிச்சுக்கிறேன். இப்ப நீ எனக்கு என்ன செய்ய வேண்டியது என்னன்னா, சிலையை கொடுத்துரும், நான் கொண்டு கோவில வச்சிருவேன்ற. இவர் கொடுக்க மாட்டேங்கிறார். கிருஷ்ணன் எங்க வீட்டுக்கு வந்தா நான் தர மாட்டேன், நான் வேணா அப்ப கிருஷ்ணன் சொன்னது ஞாபகம், நான் வேணா ஒண்ணு பண்றேன், இந்த கிருஷ்ணன் ஈக்குவலா பொண்ணு பவுரை கொடுத்துறேன், கோல்ட கொடுத்துறேன், நீ வந்து நீங்க வந்து புதுசா செஞ்சுக்கோ, இந்த விக்கிரகத்தை கொடுக்க மாட்டேங்கிறார். ஊர் ஜனங்களும் வந்து சேர்ந்துருச்சு எல்லாம், ஆமா விக்கிரகம் எங்க ஊருக்கு வந்து, எங்க ஊருக்கு கிருஷ்ணன் வந்தா அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அங்க வேற செஞ்சுக்கோ, அவரா வந்தது தானே, நாங்க யார் திருடி வந்தோம், இல்ல யார் திருடி வந்தான்றதை காட்டுக்கோ அப்படின்னு ஊர் ஜனங்களும் சேர்ந்து சொன்னோடனே ராஜா கிட்ட, மகாராஜா எங்க ஊருக்கு கோயில் மகாராஜா, எங்களுக்கு இல்லாத இருந்து அறுத்துருவமா கிருஷ்ணன் நீங்க வந்திருக்காரு விட்டுருங்கன்றா. ராஜா யோசிக்கிறான் என்னன்னு. ராஜா என்ன பண்றான், இது வந்து அந்த சிலை, அது 3 அடி உயர சிலை, அவ்வளவு பெரிய சிலைக்கு எவ்வளவு கோல்டு ஆகும், எத்தனை கிலோ ஆகும், கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ஒரு 100 கிலோவாவது தங்கம் இருக்கணும், போட்டாதான் அதை செய்ய முடியும். இவன் எங்க 100 கிலோ, இந்த ஏழை ப்ராப்ளம், இவன் டெய்லி சாப்பாட்டுக்கே சிங்கி அடிக்கிறான், வீடே கூரை வீடா இருக்கு, இவரும் நான் பவுன் தரேன்றான். சரி அவரை பவுனை கொடுன்னு சொல்லிடுவோம், சொல்லா ஊர் ஜனங்களே எல்லாமே கொண்டு கிட்ட இருக்க பவுன் எல்லாருமே கொண்டு அப்படியே போட்டா கூட 100 கிலோ எல்லாம் அவகிட்ட இருக்காது, 1-2 கிலோ தான் இருக்கும். அப்ப நம்ம அவளையெல்லாம் காம்பன்சேட் பண்ணிட்டு நான் சிலையை எடுத்துட்டு போயிடுறேன், உங்களுக்கு வேணா இங்க வேற ஒரு சிலை செஞ்சு வச்சிடுறேன், உங்களுக்கு தரேன், இங்க நீங்க கோயில் கட்டிங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னா, அதை மட்டும் இவன் எங்க கொடுக்க போறான் அப்படின்ட்டு சரின்னா, சரி கொடு அப்படின்ற. சரி நாளைக்குனா இந்த கிருஷ்ணனுக்கு ஈடான வேர்ல்டு தரப்ப நீங்க வந்து கிருஷ்ணனை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். நைட்டு வந்துட்டு யோசிக்கிறான், நம்ம எங்க பரதேசி, நம்ம கிட்ட என்ன இருக்கு, ஒண்ணுமே கிடையாது, கோல்டு தான் கிருஷ்ணன் சொன்னது கேட்டு நம்ம இது பண்ணிட்டு வந்தோம்னா உடனே கிருஷ்ணன் நினைக்கிறார்,
கிருஷ்ணன் கனவுல நினைக்கிறார், நீ மாதிரி சொல்லி விட்ட, இப்ப நான் எங்க போறது பவுனுக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, உன் ஒய்ஃபோட மூக்குத்தியை கழிட்டு போய் போடுறதில்ல, மீதி நான் பாத்துக்கிறேன்றார் கிருஷ்ணன். சரி, நெய்வேதி எல்லாம் இவர் தான் கிருஷ்ண பக்தன் தானே, நம்புறார். உடனே நேரம் மறுநாள் வந்து கிருஷ்ண விக்கிரகத்தை வைக்கிறார். ஒரு சைட்ல ராஜா அரண்மனைக்கு வரா, ராஜா அரண்மனை இடம் போடணும், கிருஷ்ண விக்கிரகத்தை வைக்கிறார் ஒரு சைட்ல. இன்னொரு சைட்ல இவர் வந்து தன்னோட ஒய்ஃபோட மூக்குத்தியை போடுறார். போட்ட உடனே இடம் ஈக்குவலா போயிடுறது. அப்படியே கிருஷ்ண விக்கிரகத்தோட இடம் வந்துடுது. ராஜாவுக்கு ராஜாவோட கண்ணையே நம்ப முடியல, ராஜாவோட கண்ணையே நம்ப முடியல. அப்படியே தோண்டு போய், எப்படி இது, எப்படி இது சாத்தியம்? ஒரு மூக்குத்திக்கு வந்து அவ்வளவு வெயிட்டா? மூக்குத்தி கையில எடுத்து பாக்குறாரு, ஒண்ணுமே இல்லை. ஆனா விக்கிரகத்தை கையில தூக்கி பாக்குறா, வெயிட்டா இருக்கு. எப்படி இது தராசுல வச்ச உடனே அந்த இடையை தூக்குறது அப்படின்னு ராஜா வந்து என்னவோ தப்பு தகராறுங்க, ஏதாவது சூது ஏதாவது பண்ணியிருக்காங்க, சூதுவாதி ஏதாவது பண்ணியிருக்கான்னு எல்லாம் பாக்குறாரு, யோசனை பண்ணாரு. எப்படி இது முடியும்? முடியவே முடியாது, சான்ஸே கிடையாது. இந்த இடைக்கு அந்த இடம் சரியாகாது, எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? இதை போய் நம்ம சொல்ல முடியுமா? வெளியிலேயே சொல்ல முடியாது, நான் நீதிமானா இருக்கணும், கிருஷ்ணா எனக்கு வழி சொல்லு கிருஷ்ணான்ற. உடனே அவரும் கிருஷ்ண பக்தன் தான், அதனால தான் கோயில கொண்டு போய் சிலை வைக்கணுங்க. கிருஷ்ணா நீ தான் இதுக்கு வழி சொல்லணும், எனக்கு ஒன்றும் புரியல, நான் குழம்பி போயிருக்கேன், எனக்கு வழிகாட்டுங்க. அப்ப கிருஷ்ணன் வந்து அசிரீரியா ஒரு இது வருது, அசிரீரி கேட்கறது, நான் தான் விரும்பி வந்தேன், என்னுடைய பக்தனோட மனசை திருப்திப்படுத்தணுன்றதுக்காக நான் வந்தேன். என் பக்தன் இத்தனை நாள் அங்கே வந்துட்டு இருந்தா, நான் வரல. என் பக்தன் இப்ப அவரால் வர முடியல, முடியாம போயிட்டான், அவனுக்கு உடம்பு சரியில்லாத போயிட்டு, அதனால நான் இங்க வந்துட்டேன். நீங்க வந்து அங்க போயிட்டு வேற ஒரு விக்கிரகம் பண்ணி வச்சுங்கோ, வச்சுட்டீங்களா, அதுலயும் நான் இருப்பேன். இது வந்து இவனோட மனசு போனக்கூடாது, இவன் இங்க கொண்டு வச்சது விக்கிரகம், நான் இங்கேயே இருக்கேன், இந்த விக்கிரகத்திலேயே நான் இருக்கேன். நீங்க அங்க ஒரு விக்கிரகம் செஞ்சுட்டு என்ன பிரதிஷ்டை பண்றதுக்கு நீங்க வந்து இவரை கூப்பிடுங்க, போதனாவை கூப்பிடுங்க. போதனா வந்தாருன்னா போதனா கூடயே நான் வருவேன், நான் வந்து அதுலயே உங்களுக்கு அந்த சாயத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. கிருஷ்ணா நீதானா சொல்றதுன்னு, நீதானா சொல்றது அப்படின்னும் சந்தேகம் வந்துடுது. கேட்குறேன், நீதானா சொல்றது? எனக்கு கூட நீ காட்சி இருக்கியா, எனக்கு காட்சி கொடுக்க மாட்டியா, இவ்வளவு பண்ணியே, எனக்கு காட்சி கொடுக்க மாட்டியா, எனக்கு காட்சி கொடுக்க மாட்டியா, போதனா கிட்ட கனவுல பேசுறியே, எனக்கு கனவுல காட்சி கொடுத்தா கூட போற காட்சி கூடன்னு கதறாரு ராஜா. உடனே என்ன பண்ணிடுறார், கிருஷ்ணன் காட்சி கொடுக்குறாரு எல்லாருக்கும். அங்க மட்டும் இல்ல, அந்த ஊர் ஜனங்களுக்கே காட்சி கொடுக்குறாரு. அந்த ஊர் ஜனங்கள் சிலையை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லையா, ஊர் ஜனங்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து, போதனாவுக்கும் காட்சி கொடுத்து, எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்டு, பெருமாள் காட்சி கொடுத்துட்டு, கிருஷ்ணன் காட்சி கொடுத்துட்டு சொல்றார், நீ இப்ப அங்க இரு, இந்த கோயில் இங்கே இருக்கட்டும்னு காட்சி கொடுத்துட்டு மறைஞ்ச உடனே ராஜா விட மாட்டேன்ட்டான். போதனா இருக்கிற இந்த விக்கிரகம் இங்க இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நான் தான் கோவில் கட்டுவேன், வேற யாரும் வரக்கூடாது அப்படின்ட்டு அந்த ராஜா அந்த கோயிலை கட்டான். அந்த டாக்கூர் துவாரகால அவருக்கான ஒரு கோயிலை கட்டி, கிருஷ்ணனுக்கான ஒரு கோயிலை கட்டி, எல்லா செலவுகளையும் அவனே ஏத்துண்டு ஒரு கோயிலை கட்டி, இங்க ஃபுல்லா கோயிலை கட்டி கொடுத்துட்டு, அப்புறம் இந்த விக்கிரகத்தை அங்க போயிட்டு அங்க கிருஷ்ணனை வேண்டார். வேண்ட உடனே புதுசா ஒரு விக்கிரகம் செய்யறார். அந்த விக்கிரகம் வந்து செய்யலையாம். அதுக்கான பவுனை ராஜா கஜானால இருந்து அதுக்கான பவுனை எடுத்து வச்சு, கிருஷ்ணா அந்த விக்கிரகத்தை எப்படி செய்யறது, யார் செய்வாங்கன்னு எனக்கு தெரியலையே, எப்படி வரும், எப்படி என்னால இந்த விக்கிரகத்தை செய்ய முடியும், யார் செய்ய அதே மாதிரி செய்ய போறாங்கன்னு தெரியல, என்ன இருந்தாலும் நீ இல்லைன்றது எங்களுக்கு மனசுல உறுத்திட்டே இருக்கேன்னொடனே தானா அந்த தங்கம் விக்கிரகமா மாறி எது இருக்கிறதான் ராஜாவுக்கு. விக்கிரமா நான் மாறிட்டு கிருஷ்ணன் இல்லை சொன்னார், கவலைப்படாதே, நான் வந்துட்டேன், நீ உன்னால என்ன பண்ண முடியலன்னு சொன்னியோ, அதில் வந்துட்டேன், அதனால நீ வருத்தப்படாத, நான் தான் இருக்கு, இதுலயும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த விக்கிரகத்தை எடுத்து பார்த்தேன். அதுதான் இன்னைக்கு துவாரகால இருக்கிற விக்கிரகம் வந்து, இன்னைக்கு துவாரகால இருக்கிற மூல ஒரு விக்கிரகம் வந்து அந்த ராஜாவால் செய்யப்பட்டது. எந்த ராஜா அதை பண்ணான்ற பேரெல்லாம் அதில் இருக்கும், துவாரகால இருக்கும். துவாரகால வச்சிருக்கிற கிருஷ்ணனோட அந்த விக்கிரகம் வந்து அந்த ராஜாவால் செய்யப்பட்டது. துவாரகாவில் இருந்த ஒரிஜினல் மூல விக்கிரகம் தாக்கூர் துவாரகால இன்னைக்கும் இருக்கு. போனீங்கன்னா ஆவணப்பட்டில இருந்து 60 கிலோமீட்டர் வருமோ வரும், அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த 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 தாக்கூர் துவாரகா கூட்டு போவா, அது போய் பாருங்க. அது போகும்போது தாக்கூர் துவாரகா போகும்போது இது உங்களுக்கு வரும். அது காங்கிரோசி துவாரகான்னு பேர், இதுல ராஜஸ்தான்ல இருக்கு. நான் 5 துவாரகால, ஓல் துவாரகா, பேட் துவாரகா, ஸ்ரீநாத் துவாரா, டாக்கூர் துவாரா, காங்கிரோலி துவாரா. காங்கிரோலி துவாரா தான் ராஜஸ்தான்ல இருக்கு. பஞ்ச துவாரகை, 5 துவாரகால ராஜஸ்தான்ல இருக்குது காங்கிரோலி. இது வந்து இதுதான் ஸ்ரீநாத் துவாரான்றது தான் மெயின் இருக்கிற துவாரகா கோயில் வந்து ஸ்ரீநாத் துவாரா தான். போகும்போது தாக்கூர் துவாரகா போகும்போது இந்த போதனாவை மனசுல நினைச்சுக்கணும். தேங்க்யூ. நாளையிலேருந்து நான் கொஞ்சம் ஊருக்கு போறேன், ஒரு 5-6 நாள் ஆகும் மறுபடியும் பதிவுகள் இடுறதுக்கு. நான் கொஞ்சம் கும்பகோணத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கு போறேன், ஒரு 2-3 கோயிலுக்கு பரிகாரம் ஒன்று பண்ணணும்.
எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவேன். அதனால் ஒரு 4-5 நாள் இருக்க மாட்டேன். மறுபடியும் நான் வந்த உடனே மறுபடியும் உங்களுக்கு பதிவு விடுறேன். தேங்க்யூ.